பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் எஸ்.ஆர். ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு ஆடிப்பூர திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இந்த சிறப்புகள் அம்மனுக்கு வளையல் சாற்றப்படும் சிறப்பு பூஜை ஆகும். ஆடி மாதம்னாலே ஆன்மீக மாதம்னு சொல்லலாம். 30 நாள் ஏதாவது ஒரு விசேஷம் வந்த வண்ணம் இருக்கின்றது. அதில் இன்னைக்கு இந்த ஆடிப்பூரம் ஆடி வெள்ளிக்கிழமை என்று இணைந்து வருவது ஒரு விசேஷம். அதனால் இந்த நாளை ஆடிப்பூரத்தன்னைக்கு பக்தர்கள் சிறப்பாக அனைத்து கோயில்களிலும் கொண்டாடுவார்கள். ஆடிப்பூரமான 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாரான ஆண்டாளை போற்றும் நாளாக ஆண்டாள் ஜெயந்தியாக ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகின்றது. மகாலட்சுமியினுடைய அவதாரமாக ஆண்டாள் இருக்கின்றார். அந்த ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்ததாக கூறப்படுகின்றது. இந்த வருடம் இந்த ஆடிப்பூரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை முதல் இரவு 8 மணி வரை இருக்கின்றது. திருமாலை போற்றி பாடிய 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாரான ஆண்டாள் அவதரித்த நாள் என்று ஆண்டாள் ஜெயந்தியாக கருதப்படுகின்றது. இன்னைக்கு தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவியருக்கும் வளைகாப்பு விழா நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி உத்தரத்திலே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணம் நடைபெற்ற பின் இந்த வளைகாப்பு விழா நடத்தப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் கூறுகின்றது. இந்த நாளில்தான் பார்வதி தேவி பூமியிலே தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக கூறப்படுகின்றது. ஆடி மாதமே அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம் இந்த நன்னாளில் கோயில்களில் அம்மன் கோயிலெல்லாம் விழாக்கோலம் பூண்டிருக்கும். பக்தர்கள் கூட்டம் அலைபோதும். அம்மனுக்கு வளைகாப்பு, அம்மனுக்கு கோயில்களில் வளைகாப்பு நடத்தப்படும். இந்த வளையல்கள் திருமணமான பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வளையல் அணிவித்தால் சீக்கிரம் குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் திருமணமாகாத பெண்கள் இந்த வளையல் அணிந்தால் சீக்கிரம் திருமண பாக்கியம் கைகூடும். மேலும் ஆடிப்பூரம் நன்னாளில் அம்மனுக்கு காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வைத்தும் சில இடங்களில் ரூபாய் நோட்டுகளாலும் அலங்காரம் செய்யப்படுகின்றது. பக்தர்கள் அம்மனுக்கு பட்டாடைகளை சாற்றி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். சிறப்பு அர்ச்சனைகளும் பூஜைகளும் நடக்கும் இந்த நாளில் அனைத்து கோயில்களிலும் இந்தியா முழுவதும் அலைமோதும் கூட்டம். ஆண்டாள் அவதரித்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் உமாதேவி எனப்படும் சக்தியாகிய அம்பாள் உலகை காக்க ஆண்டாளாக அவதரித்த நாளாக கருதப்படுகின்றது. வைணவ தலங்களிலும் இந்த பூர நாளில் தான் பூமாதேவி ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்ததாக கூறப்படுகின்றது. அந்த கோதை கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் தினமும் பூமாலை அணிந்து அது நன்றாக இருக்கின்றதா, பகவானுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அவர் போட்டு பார்த்துட்டு அந்த மாலையை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து சாமிக்கு சாத்து சொல்லுவாராம். ஆனால் போட்ட விபரத்தை சொல்ல மாட்டார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சாமியினுடைய கழுத்தில் அந்த மாலையில் இந்த பெண்ணின் முடி இருந்ததை பார்த்த உடனே அவருடைய அப்பாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டு இவரை என்ன பண்ண ஏது பண்ண உண்மையாக சொல்லு அப்படின்னு ஒன்று, மன்னிக்க வேண்டும் தந்தையே, இந்த மாதிரி மாலையை பகவானுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்து கண்ணாடியில் பார்த்து அப்புறம் கொடுத்தேன். ஆண்டவனுக்கு சாற்றப்படும் மாலையெல்லாம் நீ இந்த மாதிரி போடக்கூடாது, இது மிகப்பெரிய தவறுன்னு அந்த தீட்சிதர் சொல்லி அடுத்த நாள் மாலை அந்த அம்மா சாத்தாமல் இறைவனுக்கு போட்டால் அந்த மாலை அருந்து வெளியிடுறது. இறைவன் 2-3 மாலை போட்டுமே அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ அசரீரியாக ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் அந்த மாலை தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு பகவான். அதனால தான் அங்கே சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளுடைய மாலை அன்றாடம் இறைவனுக்கு அணிவிக்கப்படுகின்றது. ஆண்டாளினுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும். அந்த பச்சை கிளி இடக்கையில் அந்த கிளி இருக்கும். தினமும் இன்றைக்கும் புதுசாக செஞ்சு தான் கொடுக்குறாங்க. இந்த கிளியை செய்வதற்கு தோராயமாக 4 to 4.5 மணி நேரம் ஆகும். இந்த கிளியை செய்வதற்காக மாதுளை மரத்தினுடைய பூக்கள், கிளியின் அழகு மற்றும் வாய்ப்பகுதி செய்வதற்கும், மூங்கில் குச்சிகள் கிளியினுடைய கால் பகுதிக்கும், வாழை மரத்தினுடைய சிறிய இலைகள், நந்தியாவட்ட மரத்தினுடைய இலைகள் உடல் பகுதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. சில பேர் பூஜை முடிஞ்சு அடுத்த நாள் அந்த கிளியை அவங்க கோயில் நிர்வாகத்தினர் யாருக்காவது கொடுப்பாங்க. அந்த கிளியை இன்னும் நிறைய பேர்
வச்சு பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுருக்குறாங்க. இந்த திருவில்லிபுத்தூர் பார்த்திங்கன்னா திருத்தலம் 2 கோயில்களை கொண்டது. ஒன்று ஆண்டாள் கோயில் பொதுவாக உள்ளது. வைணவ கோயில்களிலே ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்கும். நிறைய திருவிழாக்கள் ஆண்டாள் நினைவாகத்தான் தமிழகத்திலே கொண்டாடப்படும். அதில் பாவைன்னு ஒன்று அது மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடுவாங்க. அப்போ தான் இந்த பகல் 10 10 அதே போல் ஆடிப்பூரம் ஆடி தபசு திருவிழாக்கள் முக்கிய விழாக்களாகும். ஆக இவ்வளவு சிறப்பான இந்த ஆண்டாள் நாச்சியார் வளையல் அணிந்த காரணமாக இது ஆடிப்பூரம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. பெண்கள் அனைவரும் இந்த வளையலுக்காகவே கோயிலுக்கு சென்று இறைவியை தரிசனம் செய்து பெறுவார்கள். சிவஸ்தலம் இல்லை அம்மனுக்கும் வைணவ தலங்களில் ஆண்டாள் நாச்சியாருக்கும் இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தினமும் இந்த ஆடிப்பூரத்தினை பார்த்துட்டு வருவாங்க. சில பெண்கள் ஆடிப்பூர விரதம் இருப்பாங்க. காலையில் துளசி மாலை ஆண்டாளுக்கு போட்டுட்டு துளசியில் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த துளசி தண்ணீர் போட்ட தீர்த்தத்தை மட்டும் அருகே மாலை வரை விரதம் இருந்து மாலைக்கு மேலே விரதம் முடிப்பார்கள். அந்த மாதிரி ஆடிப்பூர விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா வகை நலன்களும் அதிர்ஷ்டமும் கூடி வரும். எனவே ஆடிப்பூரத்தில் தவறாது ஆண்டாளை வணங்கி உமாதேவியின் அம்சத்தை வணங்கி கோவிலுக்கு சென்று அனைவரும் அம்மன் தரிசனம் செய்து வளையல் பெற்று வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் மகிழ்ச்சியும் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.